சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். 15 துறைகள் கொண்ட அதிகாரிகள் 20 முறை கூடி பேசியிருக்கிறார்கள். அப்ப இந்த 20 முறை நடத்தின கூட்டம் எல்லாம் வெறும் சம்பிரதாயமா? மக்கள் திருவல்லிக்கேணியில் வாலாஜா ரோட்ல இருக்கிற வீடுகளை கதவை தட்டி குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்ட அவலம் எப்படி வந்தது? பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். என்ன ஒரு பிளானுமே இல்லாம மொத்தமா மக்கள் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறத கவனக்குறைவா எடுத்துக்கிறதா, அலட்சியமா எடுத்துக்கிறதா? பொதுமக்களுடைய ஒரு கோர முகத்தை நம்ம பேசி ஆகணும். இதற்காக என்ன ஒன்றா விமர்சிங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சமாளிக்க முடியாத கூட்டத்தை இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும். இப்போ என்ன அர்த்தம்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்தது. சாதனையாகத்தான் அது பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு இடையில் ஒரு 5 பேர் பலி அப்படிங்கிற சோகம் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்பது யார்? எங்கே சிக்கலாக இருக்கிறது இந்த விஷயம்? இது போன்ற பல கேள்விகளுடன் பேச இருக்கின்றோம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை தான். தமிழ்நாட்டில் சென்னையில் இது நடத்தப்பட்டிருக்கிறது. 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறது விமானப்படை இங்கே தமிழ்நாடு அரசிடம். அப்படி இருந்தும் இந்த 5 பேர் பலி அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது எந்த இடத்துல சிக்கலாயிருக்கு? இது 2 விஷயமா பார்க்கணும். இப்போ நீங்கள் சாதனைன்னு சொன்னீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் தயாரான தேஜஸ் விமானம், அந்த போர் விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு எல்லோரும் நேற்று பார்த்துருப்பாங்க, நேராக பார்த்துருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க. ஆனால் எப்பவுமே விமானம் கீழிருந்து இப்படி மேலே அப்படியே ஸ்லாண்டிங்கில் போகும். ஆனால் அப்படியே வெர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இதையெல்லாம் பேச வேண்டிய மீடியா எதை பேசுகிறது? 5 பேர் இறப்பு, மக்கள் இன்னும் 102 பேர் அட்மிட்டில் இருந்தாங்க, 5 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் 30 பேர் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடிய நிலைமை ஏன் வந்தது? இதற்கு முழு முதற் காரணம் நீங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் மேலே தான் பழி சுமத்தணுமா, நாங்கள் தான் பலியாடா கேட்கலாம். அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த ஒட்டுமொத்த கவனக்குறைவும் சிக்கலும் அதிகாரிகள் அவங்க தான் எடுத்துக்கணும். எங்கள் மேலே நீங்கள் தப்பு நாங்கள் ஏற்றுக்கணுமானா நீங்கள் தான் ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரளுவார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 15 லட்சம் சொல்கிறாங்க லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில். ஆனால் 12 லட்சத்தை கடந்து போயிருக்கலாம். இப்போ இந்த 10 லட்சம் பேர் வருகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணணும்? 15 லட்சம் பேர் வந்தால் நம்ம எப்படி தயாராக இருக்கணும்? நீங்கள் 15 லட்சம் பேருக்கு தயாராக இருந்து 10 லட்சம் பேர் வந்தால் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் 10 லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு திட்டம் போட்டு 15 லட்சம் பேர் வந்தால் தடுமாறி போய் நிற்கும்போது இந்த சிக்கல்களை யார் அனுபவிப்பது? இந்த பிரச்சனை இருக்குது. நல்ல வேலையாக வெறும் 5 பேரோடு இந்த சம்பவம் போய்விட்டது. இந்த டிவியில் காட்டும் போது வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் மயிலாப்பூர் பக்கம் இறங்குறாங்க, இல்லை இங்கேருந்து கிளம்புறாங்க, ஃபுட்போர்டு அடிக்கிறாங்க. பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடித்தாலே அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியும். ட்ரெயினில் போய் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் கொத்து கொத்தாக இறந்திருப்பார்கள். இது மட்டுமல்ல, நேப்பியர் பாலத்தில் அந்த வளைவு இருக்குது, அந்த வளைவு மீது ஏறி நடக்கிறார்கள் இளைஞர்கள். கேட்டால் கீழே வழி இல்லை, அவ்வளோ ஜாம் பேக்கடு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறும்போது இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையை போலீஸ் அணுகியிருக்க வேண்டும். இல்லை, இதெல்லாம் தான் திட்டமிடல் அப்படிங்கிறதுல வரும் இல்லையா? இப்போ அவங்க கொடுக்குறாங்க 10 லட்சத்துக்கும் மேல் மக்கள் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துட்டா கூட நீங்கள் அந்த மாதிரி மக்கள் வரும்போது நம்ம சென்னையோட வரைபடம் இங்கே தெரியும். அப்போ இதில் எப்படி இவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறாங்க, இவங்க எப்படி வெளியில் போவாங்க, இந்த நிகழ்ச்சி முடித்தோன்னே எப்படி கலைவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்திருக்கணும். அங்கே போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வெயில் அப்படிங்கிறதும் கடுமையாக இருக்குது. அப்போ இதுக்கான டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் தானே ஒருங்கிணைத்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறத விட அவங்களுடைய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லாமல் அவங்க பண்ணணும்.
அதுதான் அவங்களுடைய முடிவு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி தவற விட்டுருப்பாங்க? இல்லை, அரசினுடைய நிர்வாகத்தன்மை யார் பார்க்குறாங்க? அங்கே இருக்கிற முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பார்க்க முடியாது. உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து அதிகாரிகள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதிகாரிகள் மீது ஒரு பிழை சொன்னேன், அதிகாரிகள் பொறுப்பேற்கணும்னு சொன்னேன், 2 விஷயமா பார்க்கணும்னு சொன்னேன். இந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? முழு முதலாக பொறுப்பேற்க வேண்டிய அதிகாரிகள் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, அதை நான் கடைசியாக வச்சுக்கிறேன். இந்த பொதுமக்கள் எப்படிப்பட்ட பொதுமக்கள், இவர்கள் யார், என்ன செய்கிறார்கள், அதெல்லாம் நம்ம பேசணும் இந்த நிகழ்ச்சியில். வெறும் அதிகாரிகள் மட்டுமே பொறுப்பாளிகள்ன்ற குற்றச்சாட்டுக்கு மீறி என்ன செய்தார்கள்ன்ற விஷயத்தை நம்ம பத்திரிகையாளராக பகிர்ந்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த கூட்டம் தொடர்பாக 20 முறை ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்குது. விமானப்படை அதிகாரிகள், டிஃபென்ஸ், இந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், நேவி அதிகாரிகள், இவர்களோடு சென்னை போலீஸ், கார்ப்பரேஷன், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர், இப்படி 15 துறைகள் கொண்ட அதிகாரிகள் 20 முறை கூடி பேசியிருக்கிறார்கள். அப்போ இந்த 20 முறை நடத்தின கூட்டம் எல்லாம் வெறும் சம்பிரதாயமா என்ற கேள்வி பொதுமக்களுக்கு வரும். சரி, என்ன பண்ணியிருக்கலாம்? நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை காமராஜர் சாலையில் மெட்ரோ ரயில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஒரு விபத்து இல்லை, ஒரு கலவரம் இல்லை. கடைசி நாள் கலவரம் வெடித்தது, போலீஸுக்கும் போராட்டக்காரர் நடந்த மோதல், அது வேற. அங்கே ஏதோ ஒரு பெண்களுக்கு துன்புறுத்தல், குழந்தைகளுக்கு துன்புறுத்தல் எந்த வகையிலும் இல்லை. ஒருவேளை அங்கு மயக்கமாக இருக்கிறவர்கள் கூட ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் போராட்டம் நடத்திய போது கூட ஒரு திறமையாக அங்கே மக்கள் கூடியிருந்தார்கள், வெளியே போனார்கள். தினந்தோறும் மக்கள் போராட்டத்தை பார்வையிடுவதற்கு 20 தோறும் மக்கள் வந்து போனார்கள். குடும்பம் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பேர் வருவாங்க நீ முடிவெடுத்த பிறகு, அதுவும் மீடியாவில் டெய்லி விளம்பரம் தான் செய்தி. அதாவது இந்த மாதிரி இத்தனாம் தேதி சாகச நிகழ்ச்சிகள்னு. இதுக்கு எங்கேருந்து வராங்க? நீங்கள் ஏதோ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மட்டுமல்ல, வேலூர், விழுப்புரம், திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. பேட்டி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து? திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. திருச்சியிலேருந்து காரில் வந்தவங்களுக்கு எங்கே நிறுத்தியிருப்பாங்க, எப்படி வந்திருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் கூடுதலான மக்கள் தொகை வந்தால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துருக்கணும். சரி, அதிகாரிகள் செய்ய தவறியதுன்னு நான் சில பட்டியல் போடுறேன். அங்கே வந்த விஐபிகளை நீங்கள் பாதுகாத்தீங்க, அவங்கள ஈஸியாக உள்ளே கொண்டு வந்து வெளியே அமிச்சிங்க. ஆனால் மக்களுக்கான பிரச்சனை என்ன? ஸோ அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை விட்டுருக்காரு. இன்றைக்கி நாங்கள் முதலுதவி குழுக்கள் வைத்திருந்தோம், குடிக்க தண்ணீர் வைத்திருந்தோம் சொல்கிறார். ஆனால் மக்கள் திருவல்லிக்கேணியில் பைக்ராப்ஸ் ரோடு, பெல்ஸ் ரோடு, வாலாஜா ரோட்டில் இருக்கிற வீடுகளை கதவை தட்டி குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்ட அவலம் எப்படி வந்தது? அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சோம். ஏன் அந்த தண்ணி போய் அவங்களுக்கு சேரலை? சரி, மயக்கம் போட்டு விழுந்தவங்கள அந்த முதலுதவி குழுக்கள் எங்கே இருக்குன்னு யார் ஒருங்கிணைக்கிறது? நீங்கள் ஒரு அதிகாரிகள் தான் எனக்கு தெரியும். இப்போது மெடிக்கல் கேம்ப் வந்து மெரினாவில் வந்து பிரசிடென்சி காலேஜ் கிட்டே இருக்குது. மயக்கம் போட்டு விழுந்தவர் எங்கே இருப்பார்? கண்ணகி சிலைந்து ஓமந்தூரார் வர்றது பெஸ்ட்டா, இல்லை பிரசிடென்சி காலேஜுக்குள்ளே போகிறது பெஸ்ட்டா? இதெல்லாம் யார் ஒருங்கிணைக்கிறது? இல்லை, அந்த பிளான் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுதா? அதுதான் சொல்கிறேன். அது ஒரு புறம் இவர்கள் தவறு. இதை தவிர நீங்கள் மெட்ரோ வாட்டர் அங்கங்கே ஒரு இப்போது மதுரை கள்ளழகர் திருவிழா நடக்குது, பல லட்சம் பேர் வருகிறார்கள். இந்த மாதிரி பல ஊர்களில் திருவண்ணாமலை கிரிவலம் நடக்கிறது. எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு பந்தோபஸ்து, எல்லா அதிகாரிகளும் பார்த்தவர்கள், யாரும் பார்க்காதவங்களாம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி வந்தால் எந்த இடத்துல பார்க் பண்ணணும், மக்கள் எங்கிருந்து நடந்து வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பஸ் ஆப்ரேட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது மினி பஸ் விடலாமா, அவங்கள எப்படி கொண்டு வரதுன்னு ஒரு முயற்சி பண்ணணும். இதை தவிர மக்கள் வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில், அதாவது எந்த மாதிரியான அக்டோபர் மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு 10 நாட்களுக்கு மேலாக அனல் காற்று வீசும், நீங்கள் வந்து இருக்க முடிய புழுக்கம் அதிகரிக்கும்லாம் டெய்லி சொல்கிறாங்க. முதல்ல இந்த நாளில் நடந்ததே தப்பு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஜனவரியோ பிப்ரவரியோ நடத்திருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, வெயில் தாக்கம் இல்லை. இந்த வெயில் மாதம் அக்டோபர் மாதம் குறைவு. ஆனால் கடந்த 20 நாட்களாக உங்களுக்கு தெரியும் வந்து இந்த புழுக்கம் வெயில் தாக்கம் அதிகரிக்க போகுதுன்னு. அப்போ எதுக்கு இந்த நாளை சூஸ் பண்ணிங்க? அதுவே தவறு. அதன் பிறகு வருகிற மக்களுக்கு குடிக்க மெட்ரோ வாட்டர் மூலமா பல இடங்களில் மினி டேங்கர் வச்சு டேப் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதற்கு அடுத்து
1 மணி வரை நீங்கள் காலையில் 8 மணிக்கே மக்கள் கூட்டமாக வந்து தண்ணி பாட்டிலு கொடை கொண்டு வர சொல்லி அறிவிச்சிங்க, கொண்டு வந்துட்டான். தண்ணி வந்து தாகத்துக்கு 8:30க்கே குடிச்சிருப்பான், 9 மணிக்கு குடிச்சிருப்பான். அதுக்கு மேலே தண்ணி எங்கே கிடைக்கும்? ஸோ தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை. அது வரைக்கும் தாகத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சாகசத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவனுக்கு தேவை தண்ணீர், உணவு. குழந்தைங்க எப்படி முடியும்? ஸோ இந்த தண்ணீர் உணவை தேடி ஒரே நேரத்தில் ஓடுகிற காட்சி இருக்குல்ல, அதுதான் மிக சிக்கலான காட்சி. என்ன பண்ணிருக்கணும் அதிகாரிகள்? இந்த விஐபி ஏரியா விவேகானந்தர் இல்லத்து முதலுக்கும் அந்த ஆர்கே சாலையிலேருந்து அப்படியே நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க. இந்த பக்கம் விவேகானந்தர் சிலைக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு குடிசை வாரியத்திலிருந்து நீங்கள் தீவுத்திடல் வரை ஃபுட் கோர்ட், தண்ணீர் எங்கெங்கே இருக்கிறதுன்றதை நீங்கள் ஒரு சொல்லியிருக்கணும், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். வந்து பிரசிடென்சி காலேஜு, சென்னை பல்கலைக்கழகம், கலைவாணர் அரங்கம், சேப்பாக்கத்தில் பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல், தீவுத்திடல், இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, தண்ணீர் கிடைக்கும், பொறுமையாக செல்லுங்கன்னா இவங்க மவுண்ட் ரோடு பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. நெரிசலாக மவுண்ட் ரோடில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள். ஞாயிற்றுக்கிழமை அசைவ ஹோட்டல்களில் நாம் போய் சாப்பிட போகிறோம். நீங்கள் 12 மணிக்கு போனால் உங்களுக்கு இடம் கிடைக்கும், 1:30 மணிக்கு போனால் உங்களுக்கு இடம் வந்து 3 மணி தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அசைவ ஹோட்டல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 50 பேர், 100 பேர், 200 பேர். சைவ ஹோட்டலும் இந்த கதி தான். அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான கூட்டத்துக்கு எந்த ஹோட்டல் இடம் கிடைக்கும்? லட்சக்கணக்கில் எங்கே தயாரித்து வச்சுருப்பாங்க. தண்ணீருக்கும் மோர் பாக்கெட்டுக்கும் தயிர் பாக்கெட்டுக்கும் அலைந்த கூட்டம், கதவை தட்டிய கூட்டத்துக்கு யார் சப்ளை பண்ணுறது? ஸோ அதிகாரிகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் 45,000 பேர் 50,000 பேர் பார்க்குறாங்க. அவங்க அந்த பெல்ஸ் ரோடு, அந்த வாலாஜா ரோடு பாயிண்டில் வெளியேறுவார்கள், பீச் ரோடு போவாங்க, இந்த பைக்ராஃப்ட் ரோடு, இந்த 4 ஜங்ஷன்லேயும் வெளியேறதுக்கு ஒரு 45,000 பேருக்கு 1.5 மணி நேரம், குறைந்தது 1.5 மணி நேரம், 20 மடங்கு அதிகம். 10 லட்சம்னா யோசித்து பாருங்கள், எத்தனை மணி, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ எந்த பாயிண்டில் மக்கள் வெளியேறுவார்கள், எப்படி போவார்கள், இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதிகாரிகள் செய்ய தவறியது தான் மக்கள் வதைப்பட்ட காரணம். இல்லை, அதுதான் ஆர்கனைஸ் பண்ணினது அப்படிங்கிறதுலையே ஒரு குறைபாடு இருக்கா? இப்போ மொத்தமாக மக்களை வந்து அங்கே நிற்க வச்சிருக்கிறாங்க, வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலையே கூட தனித்தனியாக பிளாக்காக வச்சுருந்து அந்த மக்களுக்கு தேவையான தற்காலிகமான கழிவறையோ இல்லது தண்ணீரோ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட இன்னும் ஈஸியாக இருந்திருக்குமா? உங்களுக்கு என்ன ஒரு பிளானுமே இல்லாமல் மொத்தமாக மக்கள் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறத கவனக்குறைவாக எடுத்துக்கிறதா, அலட்சியமாக எடுத்துக்கிறதா? இல்லை, இப்போ இது வரைக்கும் நான் அதிகாரிகளுடைய குறைகளை பட்டியலிட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, நீங்கள் பொதுமக்களுடைய ஒரு கோர முகத்தை நம்ம வந்து பேசி ஆகணும். இதற்காக என்ன வேணால் விமர்சிங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பார்க்கிங் என்ன மாதிரி பார்க்கிங் பண்ணோம், 22 இடங்களில் பார்க்கிங் செய்யப்பட்டதாக அறிவித்திருந்தார்கள். சரி, ஓகே, அது போலீஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் போலீஸ் தான் இன்சார்ஜ். இது முழுக்க போலீஸ் தான் பழி விழும், அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒத்துக்கிறேன். சரி, நீங்கள் புதுப்பேட்டையிலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை நீங்கள் அந்த கார் பார்க்கிங் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அசாடஸ் பார்க்கிங், ரோட்டில் பிரிட்ஜில் நிறுத்தியிருக்காங்க பார்க்கிங். அப்போ உங்கள் கார் பின்னாடி இன்னொரு கார், அடுத்து இன்னொரு கார், அந்த முதல்ல சரி நீங்கள் யாராவது வேகமாக வந்து முதல் கார் எடுத்து எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு முன்னாடி 10 டூ வீலர். இப்படி நீங்கள் வந்து ஆரியபுரம், மந்தவெளி, மயிலாப்பூர், ராயப்பேட்டை, மவுண்ட் ரோடு, புதுப்பேட்டை வரைக்கும் இப்படி தாறுமாறான பார்க்கிங் யார் உங்களுக்கு அனுமதிச்சாங்க? எப்படி இந்த ஒழுக்கமுள்ள தன்மை வருது? ஒரு லேன் டிசிப்ளின் கிடையாது, ஒன்வேல வர்றது, எந்த ரூல்ஸும் டிராஃபிக் ரூல்ஸே ஃபாலோ பண்ணாத ஒரு கூட்டம். இல்லை, இது நீங்க மக்கள் மேல தவறுன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக. சரி, அப்ப மக்கள் மேல தவறுனா சார், நீங்க ஒரு சாமானியனா எடுத்து பாருங்க. அவங்க பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வர்றாங்க, நீங்க வரிசையா ஒழுங்கே இல்லாம காரும் அது இதுமா இருக்கு. அப்ப கிடைக்கிற இடத்துல பார்க் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை சாமானியனுக்கு இருக்கும். அதுவும் சென்னைங்கிற மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்பவத்துல. அப்ப அங்கதான் நான் கேட்கிறேன், எங்க உங்களுக்கு அந்த துறை போச்சு? டிராஃபிக்கோ போலீஸோ என்ன பண்றாங்க? நீங்க அவங்கள தவிர்த்துட்டு மக்கள் மேல மட்டும் பழி போட்டீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வருது, ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். அதை ஒழுங்குபடுத்துறது தானே உங்களோட கடமை. நீங்க கடமையை தவற விட்டுட்டு மக்கள் வந்து ஒழுங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி? நீங்க தனி மனித ஒழுக்கம் ஒத்துக்கலாம், அது இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல முழு பொறுப்பையும் அரசு தான் எடுக்கணும். போலீஸை கையில வச்சிருக்கக்கூடிய, காவல்துறை கையில வச்சுக்கூடிய முதல்வர் கூட பதில் சொல்லணும் இதுக்கு. இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க மக்கள் மட்டும் சொன்னீங்கன்னா உண்மையிலே மக்கள் கொதித்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நியாயமான கேள்வி. நாளைக்கு இதே 2 தம்பிங்களோட யூனிட்டில் என் கூட வாங்க,
சென்னையில் ஏதாவது ஒரு பள்ளி உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு பள்ளிக்கு போவோம், வாசலில் நிற்போம், இந்த பொதுமக்கள் போலீஸ் எப்படி மதிக்கிறாங்கன்றது பார்ப்போம், பெட்ரோல் வெஹிக்கிள் சொன்னால் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். பள்ளிக்கூட நேரத்தில் பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு வராங்கன்னு பாருங்கள். ஹெல்மெட் போட்டுருக்க மாட்டாங்க, ஒன்வேல வருவாங்க, குழந்தைய ராங் ரூட்டில் வந்து நிறுத்தி என் குழந்தை ஸ்கூல் டைம் ஆச்சு போலீஸ் தட்டி கேட்டால் சார் தள்ளுங்க சார். எப்படி ஒழுக்கம் வரும்? எப்படி ஒழுக்கம் வரும்? அந்த பையன் எப்படி நாளைக்கு பெரிய ஆளாக வருவான்? எப்படி ஒழுக்கத்தை கற்றுப்பான்? நீங்கள் பேரண்ட்ஸ் ஆணோ பெண்ணோ, நான் பொதுவாக சொல்கிறேன், இது பிரிக்கல, பெண் ஆண் பிரிக்கல, எல்லோரும் செய்கிற தவறு தங்கள் குழந்தைகளை எப்படி நாம் வந்து சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்குறோம், இது விட்டு செல்கிறோன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, எங்கே போங்க, நீங்கள் காய்கறி மார்க்கெட் கூட போங்க, எப்படி பார்க்கிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் பார்க் பண்ணுவேன், எப்படி வேணாலும். இப்போ போலீஸ் சொன்னாலும் கேட்க மறுக்கிற கூட்டம், பெட்ரோல் வெஹிக்கிள் சொன்னால் போலீஸை மதிக்காத கூட்டம், அதுதான் அந்த சம்பவம். இந்த இடத்துல இருந்துதா? நீங்க மதிக்காத கூட்டம்னு சொல்ற மாதிரி மதிக்காம இருந்தாங்களா? யார் சொன்னது? அவ்வளவு போலீஸ் நின்னாங்களா? டிராஃபிக் இந்த மாதிரி சொல்லியும் மதிக்காம கார் அந்த மாதிரி நிறுத்திட்டு போனாங்களா? நீங்க சொல்றேன், நீங்க நாளைக்கு இந்த சம்பவங்கள் வீடியோ கூட வரலாம், எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம போலீஸ் குறை சொல்றல, நாளைக்கு ஈஸியாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க வாலாஜார் ரோட்ல ஒரு இடத்துல பைக் நிறுத்துறாங்க, ஒரு லேன் டிசிப்ளின், அடுத்து வரவங்க லேன் டிசிப்ளின் நிறுத்தாமல் போனேன்னா யார் பொறுப்பு? எவ்வளோ சொல்ல முடியும்? ஒரு போலீஸ்கார் எவ்வளோ கத்த முடியும்? ஒரு பெட்ரோல் எஸ்ஐ எவ்வளோ கத்த முடியும்? நான் முதல்ல குறைகள் வந்து அதிகாரிகள் மீதுன்னு ஒட்டு மொத்தமாக பழி சுமத்திட்டேன், மறுக்கலை. ஆனால் அதை விட கொடுமை, நீங்கள் இப்போ கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சமாளிக்க முடியாத கூட்டத்தை இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும். இப்போ என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சியினுடைய ஒரு பொறுப்பு மிகுந்த பிரதிநிதி அவங்க வந்து ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியாக கூட இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மக்களுடைய பேராசை பேராவல் நம்ம குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் அதிகாரிகள் இப்போ இந்த இடங்கள்லாம் ஷாமியானா போட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஒரு 20 ஸ்க்ரீன் போட்டு கூட உட்கார வச்சுருந்துருக்கலாம் வெவ்வேறு இடங்களில். பெசன் நகரில், இந்த பக்கம் 800 பக்கம் வரவங்களுக்கு ராயபுரத்தில் எங்கேயாவது உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நேரடியாக பார்க்க வேண்டும், அந்த த்ரில்லை அனுபவிக்க வேண்டும் மக்கள் வராங்க. ஆனால் எப்படி கூடுவது, எப்படி வெளியே போகுது யார் முடிவு பண்ணணும்? மக்களுக்கும் குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கூட்டம் வரும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை, உடல் உபாதைகள் இருக்கிறது, பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ரீனல் ஃபெயிலியர் இருக்கும், இவர்களெல்லாம் வந்து என்னால் முடியலன்னு கதறுகிற காட்சி இருக்குல்ல, அங்கே போனால் பிரச்சனைகள் வரும். நீங்கள் பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் எப்படி வந்து பிரச்சனைகள் வரும்னு அவங்க தான் தீர்மானிக்கணும். என் குழந்தை ஆசைப்பட்டது, என் மகள் ஆசைப்பட்டாள், நாங்கள் வந்துட்டோம், என்னால் நகர முடியல, யார் போய் உங்களை சிக்க சொன்னது? உங்களுக்கு காட்சி பார்க்க வேண்டும், தப்பு கிடையாது. அதற்காக வந்து இப்படி நீங்கள் அவஸ்தை பண்ணுமா? இல்லை, இப்போ வீட்லேயே உட்காந்து பாருங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பொது இடத்துக்கு வராதிங்க, பழி சொல்லாதீங்க அரசாங்கத்து மேலே அப்படின்னு நம்ம தள்ளிட்டு போயிடும். நான் தான் பழி எல்லாம் சொல்லிட்டேனே. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எந்த ரூட்டில் போகணும், எந்த ரூட்டில் வரணும், எதுவுமே தெரியல. சார் அதுக்கு தான் சார் நான் கைடன்ஸ்னு சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில் சார். வெளியூர் நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். திருச்சியிலேருந்து வராங்க, சென்னை தெரியாது, ஆந்திராலேருந்து வராங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய மத்திய அரசோட இந்த விமானப்படையோட ஒருங்கிணைத்து எங்களால் முடியும் தானே தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிறாங்க. அதே கனிமொழியோட ட்விட்டுக்கு நான் வர்றேன், நான் அந்த பதிவுக்கு வர்றேன். இந்த சமாளிக்க முடியாத கூட்டங்களை அந்த கூடுவதை இனி தவிர்ப்பது அவசியம்ங்கிறாங்க. இது மக்களுக்கு மட்டும் கிடையாது, இது அரசாங்கத்துக்கும் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரியான கூட்டங்கள் உங்களால சமாளிக்க முடியலைன்னா இதை தவிர்த்திடுங்க அப்படிங்கிறதா எடுத்துக்கலாமா? அப்ப தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டீங்க, 10 லட்சத்துக்கு மேல மக்கள் வருவாங்கன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க. அவங்களுக்கான பேசிக் கம்யூனிட்டி செய்ய வேண்டியது உங்க கடமை. அதை முடியல அப்படின்னா ஏன் ஒத்துக்கிறீங்க? அரசனுடைய நிர்வாகத்தன்மை, அதிகாரிகளுடைய கோளாறு, இதெல்லாம் ஒரு பக்கம், நான் குறைய சொல்லலை. அதாவது அந்த பக்கம் வந்து என்னெல்லாம் தவறு இருக்குன்றது வேற, அவங்க ட்விட் போட்டோடைய காரணம் வேற. ரெண்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஆளுகிற கட்சியில் ஒரு குறை சொல்ல என்பது யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்போ அமைச்சர் மாசுவன் எப்படி அறிக்கை விட்டார், நாங்கள் எல்லாம் செய்திருக்கோம் சொன்னார். எங்கேயாவது அப்படி சொன்னாரா? சமாளிக்க முடியலன்னு சொன்னாரா? நாங்கள் வந்து முதலுதவி குழு வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் சொன்னார். அவர் எங்கேயோ ஒத்துக்கினாரா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதிகாரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்லுவாங்க, எங்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், நாங்கள் எல்லாம் ஏற்படுத்த. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் ஒரு இடத்துல இப்போது இதே கேள்விக்கு வரேன், ஸ்டாம்பீடு, தள்ளு முள்ளு, நெரிசல், உள்ளே நுழைவது கஷ்டம், வெளியேறும்போது ஒருத்தர் மீது ஒருத்தர் ஏறி இறந்து விட்டார்கள்னா நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் என்ன அவசரம்? ஒரே நேரத்தில் ஒரு ரோட்டில் இவ்வளோ பேர் போக முடியும்னா அவங்களுக்கு தெரியணும்
எந்த ரூட்டில் வந்து எந்த ரூட்டில் போகணும். அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் டெல்லியில் வந்து குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி புக்லெட் போட்டு கொடுப்பாங்க. புக்லெட் என்ன நேரத்தில் நிகழ்ச்சி வரும், எந்த ரூட்டில், ஃப்ரீயாகவும் இருக்குது, பாஸும் கொடுப்பாங்க. நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ், அதிகாரிகள் பாஸ், ப்ரெஸ் பாஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலரி, அந்த கேலரி விட்டு வெளியே போக முடியாது. இங்கே அப்படிலாம் இல்லை, மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஷோவே 11 மணிக்கு ஆரம்பிக்குது, 12 மணிக்கு நீங்கள் சாப்பாடுக்கு எப்படி வெளியேறுவீங்க? ஸோ உங்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த தயாரிப்பு உணர்வோடு போயிருக்கணும். எப்படி சார் லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் இங்கே வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படிங்கும்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 லிட்டரு தண்ணி கேனெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியுமா? எல்லாம் அரசை நம்பி தான் சார் மக்கள் வர்றாங்க. அவங்களால 2 லிட்டர் தான் தூக்க முடியும். குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க பண்ணுறாங்கன்னா ஆர்வம் எல்லா மக்களுக்கும் இருக்குது. நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, வாங்க சாகசம் நடக்குது பாருங்கன்னு நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, நாங்களாம் வரலை. அப்படி கூப்பிடுறப்ப அதுக்கு முழு பொறுப்பும் அரசை நம்பி அவங்க வர்றாங்க, நம்மளுடைய மக்கள். அப்போ நம்ம தான் மக்களுக்கு வந்து அரசாங்கம் தான் செய்யணுமே தவிர நீங்கள் சொல்கிற அந்த தனி மனித ஒழுக்கம்லாம் ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது இதில் மக்களை மட்டும் நம்ம குறை சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக வருமா? அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. உள்ளே வர்றாங்க, பார்க்குறாங்க, இவ்வளோ கூட்டம்னு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மலைச்சு நிற்க வேண்டியதுதான். ஆனால் இது எல்லா விவரங்களும் அரசுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அந்த கட்டை கட்டி விடுறதா இருக்கட்டும், எல்லா வசதிகள் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லா பொறுப்பும் எப்படி விஐபிக்கு பண்ணுறீங்களோ அது மாதிரி சாமானியனுக்கும் பண்ணணுங்கிறது அவன் ஒரு சாமானியனா அவனுக்கு எதிர்பார்ப்பு. இல்லை, அரசாங்கத்தினுடைய தவறு என்பது நான் முதல்ல சொன்னது தான், நான் மறுக்கவே கிடையாது. 100% அரசாங்கத்தின் தவறு. இப்போ நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யும், கண்டிப்பாக அதனுடைய கடமையை தான். ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும், 5 பேர் சாவுக்கு அவர் தானே. அவர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, இப்போ திமுக வரிசை கட்டுன்னு வரலாம், அது முக்கியமல்ல. இந்த சம்பவத்துக்கு எதிர்க்கட்சிகள் செய்கிற அரசியல் நியாயமான அரசியல். காரணம், உங்களுக்கு வந்து நிர்வாக சீர்கேடு, நீங்கள் ஒரு கவனக்குறைவு என்று வரும்போது நீங்கள் அந்த இடத்துல விஐபிகள் வந்து செல்கிற போது சாதாரண மக்களுக்கு ஏன் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கலன்ற பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் பொதுமக்களுக்கும் குறைந்தபட்சம் எங்கே பார்க் பண்ணணும், எப்படி வரணும், எப்படி போகணும், ஒரு கூட்டம் கூடுகிற இடத்தில் கை குழந்தைகளை, இன்னும் சொல்ல போனால் ஒரு நண்பர் பதிவு போட்டிருக்கார், என்னுடைய கர்ப்பிணி மனைவி ஆசைப்பட்டார், நான் அழைத்து சென்று கஷ்டப்பட்டேன், என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட துன்பத்தை, இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஏன் போடணும்? நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகலாமா? ஒரு வேறு மாதிரி ஒரு இது நடக்குது, ஸ்டாம்பிங் நடக்குது, நீங்கள் எப்படி தூக்கிட்டு வருவீங்க? நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டு ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஆம்புலன்ஸில் போக வேண்டியங்கள கையில் தூக்கி ஓடுற காட்சி பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து இந்த கார் பந்தயம் நடத்துனாங்க இல்லையா சார், 10,000 பேர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. 15 துறைகளும் வேலை நடந்துக்கிட்டே இருந்தது, ரூட்டெல்லாம் மாற்றி விட்டாங்க. அப்போ அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த கவனம் இதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் அவரோட தொகுதியில் தான் இது வருது, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் தான் இது வருது. அப்படி இருக்கும்போது அந்த கவனம் ஏன் வரலை? அப்போ இது மத்திய அரசு வந்து செய்கிறாங்க, அவங்க விமானப்படை, எங்கே கிரெடிட் அங்கே போயிடுமோ, இப்படி ஓப்பனாக நம்ம ஒரு சாதாரண மனிதனுக்கு தோணக்கூடிய விஷயமா இதை நம்ம பார்க்கலாமா? அதனால உள்ள அரசியலா, எதுக்கு இந்த இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. மத்திய அரசு விமான நிகழ்ச்சி மட்டும்தான் நடத்த முடியும். உங்களுடைய பாதுகாப்பு கொடுக்கறது, மக்களை வந்து செல்வதற்கு அனுமதிப்பது, எல்லா ஒருங்கிணைப்பு பணியும் மாநில அரசு செய்யணும். அதில் வந்து மாநில அரசு வந்து நான் அதை மத்திய அரசுன்னு சொல்லி தப்பிச்சு போகவே முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தோம், அதோட அரசியல் ரீதியாகவும் பேசிவிட்டோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.